ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான பாசிப்பருப்புகளை தோசை பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, இதே அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்கேன். பச்சரிசி 1/2 டம்ளர், புழுங்கல் அரிசி 1 டம்ளர் சேர்த்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் ஊறிச்சு மாவு. அதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சே அரைச்சிருங்க. அதோட தேவையான அளவு சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருந்தேன், அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். அப்படியே தோசை கரைச்சி ஊற்ற வேண்டியது. தோசை ஊற்றுவோமா? நல்லா காஞ்சிருச்சு, தோசை ஊற்றலாம். இது நல்லா ரொம்ப வெட்டி சாப்பிட்றது, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து எல்லாமே கலந்து தரங்களா. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திருப்பி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை எடுத்துடலாம். இந்த ஹெல்த்தியான தோசைக்கு சின்ன வெங்காயம் சட்னி நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதையும் வேணால் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.